அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. வாராகி அம்மனுடைய பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது, எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் வளமான வாழ்க்கை நமக்கு அமையும், வற்றாத செல்வம் பெருகும் என்பது குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மாதத்தில் 2 முறை இந்த பஞ்சமி திதியானது வருங்க. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அப்படின்ட்டு. வளர்பிறை பஞ்சமி நாட்களில் நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமோ அதெல்லாம் நாம் வாராகி அன்னையிடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு வழிபாடு செய்ய வேண்டும். தேய்பிறை பஞ்சமி நாட்களில் நமக்கு இருக்கக்கூடிய நம்மை விட்டு நீங்க வேண்டிய கடன், நோய் இதெல்லாம் நம்ம விட்டு போகணும்னு சொல்லி வாராகி அன்னையிடம் நம்ம கேட்டு வழிபாடு செய்யணும். புதுசாக வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க தேய்பிறை பஞ்சமி நாளில் தொடங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். தேய்பிறை நாட்களில் தொடங்கும் போது கர்ம வினைகளும் குறையும், கோரிக்கை சீக்கிரம் நிறைவேறும். இப்போ நமக்கு வரப்போகிறது வளர்பிறை பஞ்சமி, அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த பஞ்சமிக்கு ஸ்ரீ பஞ்சமி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. மாதம் வரக்கூடிய பஞ்சமிக்கு இந்த ஸ்ரீ பஞ்சமிங்கிற பெயர் உண்டு. இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் தான் மகாலட்சுமி தாயார் அவதரிச்சாங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த முறை நமக்கு பஞ்சமியானது அதிசேர்க்கை கொண்ட ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்குது. சரி, முதல்ல எந்த தேதியில் வருது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முறை நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதியானது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 1:25 அப்படிங்கும்போது தொடங்குது. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 11:14 அப்படிங்கும்போது முடியுது. அப்போ நமக்கு வியாழன் வெள்ளி 2 நாளுமே வளர்பிறை பஞ்சமி திதியானது இருக்குது. நாம் எந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அன்னை அப்படிங்கிறவங்க மாலை நேர தேவதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாலை நேர வழிபாட்டிற்கு அதிக சக்தி உண்டுங்கிறதுனால அந்த நேரத்தில் தான் வாராகி அம்மனை வழிபாடு செய்வாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வியாழக்கிழமை நாளில் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்யும்போது நல்ல பலனை கொடுக்கும். மேலும் நமக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக இருக்குது இல்லையா. பொன்னும் பொருளும் மங்களமும் பெருகி தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்க்கும்போது அவங்க 2 பேர்த்தையும் சொல்லலாம். அந்த நாளில் வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் வியாழக்கிழமை வழிபாடு செய்ய முடியலைன்னா வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்கிடையே உள்ள நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அல்லது 8 மணி 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செஞ்சுருங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 11 மணிங்கும்போது பஞ்சமி திதியே முடிஞ்சிருது. அதனால் நீங்கள் சாதாரணமாக வெள்ளிக்கிழமை வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறது பலன் தான் கிடைக்கும். பஞ்சமி பலன் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை மாலை அல்லது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த டைமில் நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம். சரி, இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் முன்பே சொன்ன மாதிரி வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறது சிறப்புன்னு சொல்லியாச்சு. மேலும் தேதி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பஞ்சமி திதி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5ஆவது திதி தான். அடுத்து நம்முடைய வாராகி அன்னை அப்படிங்கிறவங்களும் சப்த கன்னியர்களில் 5ஆவதாக இருக்கக்கூடிய அன்னை அப்படின்னே சொல்லலாம். மேலும் வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்குரிய நாளாக இருக்குது. அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 5. அப்போ இங்கே நமக்கு 5 அம்சமாக அமைஞ்சிருக்குது. 5ங்கிறது பஞ்சபூதத்தை குறிக்குது, பஞ்ச தத்துவங்களை குறிக்குது, பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான எண் அப்படிங்கிறதையும் குறிக்குது. மேலும் இன்று இன்னொரு சிறப்பும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். சரி, இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். இப்போ நீங்கள் வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, எந்த நாளில் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நாளில் வீடு பூஜை எல்லாம் முன்னாடியே சுத்தம்
சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா விரதம் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகும். அதனால் முன்னாடி நாளே பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பூஜை பொருட்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வாராகி அன்னையுடைய திருவுருவ படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் தொடச்சி தூய்மைப்படுத்தி 5ங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கலாம். விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறைந்தது 5 பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் வந்து செய்யணும். ஏன்னா விக்கிரக வழிபாடு செய்கிறவங்க அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்குரிய அந்த திதி வரும்போது கட்டாயம் வந்து அபிஷேகம் செய்கிறது நல்லது. அப்படி பார்க்கும்போது பால், தேன், பன்னீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது போல் ஏதாவது ஒரு 5 பொருட்களால் நீங்கள் வாராகி அன்னையின் திருவுருவச் சிலைக்கு அபிஷேகம் வந்து செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் சிவப்பு நிற மலர்களான செம்பருத்தி, சிவப்பு பன்னீர் ரோஜா, இட்லி பூ, செவ்வரளிப்பூ இது போன்ற மலர்களை நீங்கள் அன்னையினுடைய படத்திற்கோ அல்லது சிலைக்கோ வந்துட்டு நீங்கள் சூட்டுவது நல்லது. எங்ககிட்ட படமும் இல்லை சிலையும் இல்லைன்னு நினைக்கிறவங்க புதுசாக ஒரு மண் அகல் வாங்கிக்கோங்க. 5 முகம் கொண்ட அகல் விளக்காக வாங்கிக்கிறது விசேஷம். அந்த மாதிரி வாங்கிட்டு ஒவ்வொரு மாதத்துலேயும் 2 முறை பஞ்சமி திதி வருது இல்லையா, வளர்பிறை தேய்பிறைன்ட்டு அந்த நாட்களில் மட்டுமாவது இந்த விளக்கை நீங்கள் தூய்மைப்படுத்தி அதில் 5 பஞ்சு திரி போட்டு 5 முகம் கொண்ட அகல் விளக்கையும் நீங்கள் ஏற்றி வைக்கிறது சிறப்பு. இல்லைன்னா தனித்தனியாக 5 அகல் விளக்கு வச்சுட்டு பஞ்சமி நாள் அன்னைக்கு அந்த 5 அகல் விளக்கையும் நீங்கள் ஏற்றி வைக்கிறது விசேஷம். குறைந்தது 5 முகம் கொண்ட அகல் விளக்கு அன்னைக்கு ஏற்றுவது அல்லது குத்து விளக்கு ஏற்றுவது, 5 சுடர் விட்டு எரியக்கூடிய தனித்தனி அகல் விளக்குகள் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த கார்த்திகை மாதம்ங்கிறது தீபத்திற்கு பேர் போன மாதம் இல்லையா, அதனால் எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபம் வந்து நீங்கள் ஏற்றுங்க. அத்தனையுமே வந்து நமக்கு மங்களமான வாழ்க்கையை கொடுக்கும். நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிஞ்ச 5 விளக்குலையுமே நீங்கள் நெய் ஊற்றி ஏற்றுங்க. இல்லைன்னா ஒரு விளக்காவது நீங்கள் நெய் ஊற்றி ஏற்றுங்க. அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், அதாவது குச்சிக்கிழங்கு, பனங்கிழங்கு, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட், பீட்ரூட் இது போன்ற கிழங்கு வகைகளை நீங்கள் வாராகி அன்னைக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா நவதானியத்தில் செஞ்ச அடை வைக்கலாம், நிறைய மிளகு சேர்த்த வடை வைக்கலாம், கருப்பு உளுந்தினால் ஆன வடை வைக்கலாம், பானகம் வைக்கலாம், இல்லைன்னா பாலில் நிறைய சர்க்கரை சேர்த்து வைக்கலாம். இது அத்தனையும் செய்யணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் உள்ளார்ந்த அன்போட நம்பிக்கையோடு வச்சிங்க அப்படின்னா அன்னை வந்து அதை ஏற்றுக்குவாங்க. இப்போ மாலை 6 மணிக்கு மேலே இந்த ஏற்பாடுகள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மஞ்சளும் குங்குமமும் தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு வாராகியினுடைய 12 திருநாமங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த திருநாமங்கள் சொல்லி ஒவ்வொரு முறையும் மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. அல்லது மாதுளை முத்துக்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை 108 எண்ணிக்கையில் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படிங்கிற மாதிரி வாராகி அம்மனுடைய பெயரை சொல்லி நீங்கள் 108 முறை வந்து அர்ச்சனை வந்து செய்யலாம். செய்து முடிச்ச பிறகு அந்த மாதுளை முத்துக்களை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுக்கலாம். அர்ச்சனை செய்த அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு தினந்தோறுமே நெத்தியில் இட்டுட்டு வருவதன் மூலமாக நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிட்டும். குழந்தைங்களுக்கு வச்சுட்டு வருவதன் மூலமாக அவங்களுக்கு வாராகி அம்மனுடைய பாதுகாப்பு எப்போதுமே இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ இந்த கார்த்திகை வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு பணம் சேர்வதற்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் கோடீஸ்வர யோகம் உண்டாவதற்கும் ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை பூஜை அறையில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் கமலும் சமயத்தில் பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்ச பிறகு தான் நாம் இதை வந்து செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் வாராகி அன்னைக்கு தனித்தனியாக 5 அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க இல்லையா, இப்போ அந்த 5 அகல் விளக்கையும் ஒரு தட்டில் வந்துட்டு நீங்கள் வட்ட வடிவில் வந்துட்டு அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த விளக்குகளுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் செம்பருத்தி இலை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஒன்றா வெற்றிலை பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா செம்பருத்தி இலை வந்து விளக்கு கடியில் வந்துட்டு வைங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஏற்றுவதை காட்டிலும் அதிக பலன்கள் வந்து தரக்கூடியது, செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இலைகளை வச்சு அதுக்கு மேலே 5 அகல் விளக்கையும் வச்சுட்டு அதில் பஞ்சு திரி போடுங்க. அந்த பஞ்சு திரியும் கூட நீங்கள் மஞ்சள் நிறத்தில் போடுறது விசேஷம். ஏன்னா வியாழக்கிழமை குருவிற்குரிய நாள் இல்லையா, மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த மஞ்சள் நிறம்ங்கிறது உகந்தது. மஞ்சள் நிற பஞ்சு திரி இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சளையும் நெய்யும் கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வெள்ளை நிற பஞ்சு திரியை நீங்கள் துவைத்து எடுத்திங்கன்னா அது மஞ்சளாக வந்து மாறிடும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு அகல் விளக்குலையும், அதாவது இந்த குறிப்பிட்ட இந்த 5 அகல் விளக்குலையாவது ரெட்டை பஞ்சு திரி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் நெய்யோ நல்லெண்ணெயோ உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஊற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள்
தூள் வந்து தேவைப்படுது. இது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது விசேஷம். கஸ்தூரி மஞ்சள் இல்லைங்கும்போது சாதாரணமாக நீங்கள் மஞ்சள் பொடி சாமி அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தூளை போட்டுட்டு அதில் கொஞ்சம் பன்னீரோ அல்லது தண்ணீரோ கலந்து சிறு உருண்டையாக வந்து பிடிச்சிக்கோங்க. சப்பாத்திக்கெல்லாம் நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் பிசைஞ்சு அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக 5 உருண்டைகள் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா வந்து மோல்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அப்படி வந்து மஞ்சள் வந்து மாறும். விநாயகர் கூட நம்ம அதில் பிடிப்போம் இல்லையா, பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார், அதுதான். இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக 5 வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 5 அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு விளக்குக்குள்ளரையும் ஒவ்வொரு மஞ்சள் உருண்டைகளை வந்துட்டு நீங்கள் போடணும். ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு நீங்கள் போடணும். இப்போ அந்த தீபச்சுடரை பார்த்த மாதிரியே உங்களுடைய தேவை என்னவோ அதை மனமுருகி வாராகி எண்ணெயிடமும் குலதெய்வத்திடமும் அன்றைய நாளுக்குண்டான தெய்வமான குபேரர் மற்றும் குரு பகவான், மகாலட்சுமி தாயார் இவங்களையும் மனதால் நினச்சி எனக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், பண கஷ்டம் நீங்கணும்னு மனதார நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. தீபச்சுடரை பார்த்த மாதிரியே வேண்டுங்க. கட்டாயம் அன்னை வந்து அதில் உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவேங்கிற மாதிரி ஒரு உறுதியை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. மனமுருக பிரார்த்தனை பண்ண பிறகு கற்பூர அரத்தி எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு அங்கே என்ன நிவேதனம் வச்சுருக்கிறீங்களோ அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி, வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி, இந்த முறை இந்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு நான் சொன்ன இந்த சின்ன உருண்டையை நீங்கள் விளக்கில் போட்டு ஏற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு விருப்பப்பட்டீங்களோ அந்த வாழ்க்கைக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. செல்வ வளம் அதிகரிக்கும். கோடீஸ்வர யோகம் உண்டாகிறத யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. இன்னும் உங்களுக்கு வளர்பிறை பஞ்சமி குறித்து நிறைய தகவல்கள் நான் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.